இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க குரூப் 4 எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? பொது தமிழ்ல முதல் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றது யூனிட் 7 இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த தலைப்புல 15 கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னும் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ்ல இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் டிஎன்பிசியில் மொத்தம் 6 எக்ஸாம் நடந்திருக்கு இதே புது சிலபஸ்ல. இந்த 6 எக்ஸாம்ல ஒவ்வொரு தலைப்புல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருக்குறள் அப்படின்னு இருக்கா, இதுல 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களா. இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்பவே மாட்டீங்க, 4ல இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நான் எவிடன்ஸே எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, அது பாருங்களேன். 4ல இருந்து, அதாவது மொத்தம் 6 எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 6 எக்ஸாம்ல 2 எக்ஸாம்ல 4 கேள்வி, மீதி 4 எக்ஸாம்ல 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம், வரக்கூடிய குரூப் 4ல திருக்குறள்ல 4ல இருந்து 5 கேள்விகள் உறுதியா கேட்பாங்க அப்படின்னு. இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நீட்டா ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரிஜினல் கேள்வியை இப்போ 7/3/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல இந்த யூனிட் 7ல கேட்கப்பட்ட கேள்விகளை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 6 எக்ஸாம்ல நடந்த கொஸ்டினையும் உங்களுக்கு பிடிஎஃபா மாற்றி கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஓவராலாக என்னென்ன தலைப்புகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் தொடர்ச்சியாக கேட்குறாங்க, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு 4 தலைப்பு நீங்கள் படிச்சுட்டா போதும், 10ல் இருந்து 12 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 4 தலைப்பு என்ன அப்படின்றத புட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதில் 150 தலைப்புகள் கொடுக்குறோம். அந்த 150 தலைப்புகள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 150லேருந்து 160 கேள்விகள் உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 12 ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்ன ஸ்பெஷல் ப்ளூ பிரிண்ட்னு கேட்டால், வழக்கமாக நம்ம ஒரு தலைப்பு எடுத்து அதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், நமக்கு பொது தமிழில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மார்க் அலோகேட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு யூனிட் 1 இலக்கணமா 25 கேள்வி கேட்போம். அதே மாதிரி யூனிட் 7 இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டா 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மார்க் அலோகேட் பண்ணி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சூப்பரான மெத்தேடு. அதில் நம்ம இன்னைக்கு யூனிட் 7 தான் எடுத்திருக்கோம். இந்த யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நான் சிலபஸ் முதல்ல அப்படியே சொல்கிறேன் பாருங்க. இதில் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், திருக்குறள் சொல்லிட்டு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அதிகாரம் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இது ஒரு பகுதி. நெக்ஸ்ட் அறநூட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியா நான்மணி கடிகை, அப்புறம் பழமொழி 400 முதுமொழி காஞ்சின்னு நமக்கு அறநூட்கள்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பீத்தோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்தது திராவிட மொழி குடும்பம், உவே சாமிநாதர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்தனார், ஜீவ் போப், வீரமா முனிவர், இவங்களாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு லிஸ்டே போட்டேன். இங்கே பாருங்களேன், திருக்குறள் மட்டும் வச்சுக்கிட்டேன், அதில் 20 அதிகாரம் இருக்குது. அறநூட்கள் மட்டும் வச்சுருக்கேன், அதில் நாலடியார் நான்மணி கடிகை அதெல்லாம் நூல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திராவிட மொழி மட்டும் எடுத்திருக்கேன். உவே சாமிநாதர், தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்தனார். தேவநேய பாவனரும் பாவலர் பெருஞ்சித்தனாரும் ஒரு பேரா வச்சுக்கணும். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜீவ் போப்பும் வீரமா முனிவரும் ஒரே பேரா வச்சுக்கணும். சரிங்களா, ஒன்று ஜீவ் போப்பில் கேட்பாங்க, இல்லை வீரமா முனிவரில் கேட்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பேர். அதுக்கப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி, டி.கே. சிதம்பரனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பாக கண்ணதாசன், காகிதமில்லை, தாராபாரதி, வேலு நாச்சியார், முடியரசர், இப்படி அதில் கொடுக்குற டாபிக் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருக்குறள் எடுத்துக்கலாங்க.
திருக்குறள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த வருஷத்தில் 7/6/2026 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுவும் இந்த புது தமிழ் சிலபஸ் பேட்டர்ன், புது சிலபஸ். அதுக்கப்புறம் போன வருஷம் 2025 எடுத்துக்கிட்டா 16/11/2025 அன்னைக்கு நடந்தது. 4/8/2025 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. 20/7/2025 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. இதெல்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டு. நீங்கள் டிஎன்பிசி ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண போனீங்கன்னா அந்த இடத்துல எழுதிருக்கும் இந்த டேட்டுன்னு, சரியா? அதுக்கப்புறம் 2025 குரூப் 4 வந்திருக்கு, குரூப் 2 வந்திருக்கு. மொத்தம் 6 எக்ஸாம். ஸோ இது என்ன பண்ணிட்டேன், S1 S2 S3 S4 S5 S6ன்னு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு டேபிள் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வச்சுன்னா டேபிள் ஒழுங்காக அலைன்மெண்ட் வரல அப்படின்றதுக்காக. இப்போ S1னா 7/6/2026 அன்னைக்கு நடந்தது பாருங்க, இங்கே S1ன்னு நான் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே நமக்கு இந்த டேபிள் கட்டணும். இந்த எக்ஸாம் டேட்டை போட்டோன்னு வச்சுங்களேன், ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும், டேபிள் ஒழுங்காக வராது அலைன்மெண்ட், சரியா? அதனால் என்ன பண்ணிட்டேன், S1 S2 S3 S4 S5 S6ன்னு வச்சுருக்கேன். இப்போ S1ன்றது 7/3/2026 அன்னைக்கு நடந்த எக்ஸாமு. S2ன்றது 16/11/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாமு. இப்படி புரியுதுங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ பிரிண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு திருக்குறள் எடுத்திருக்கேன். திருக்குறள் அநியாயத்துங்க 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரங்களில் 6 எக்ஸாமில் பாருங்களேன், எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் மினிமம் 4லிருந்து 5, குறையவே இல்லை. எல்லாத்துலேயும் 4 இல்லை 5 கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுலேயும் இந்த 4 கேள்வி கேட்ட எக்ஸாம்லாம் 14 கேள்வி. மேபி இங்கே பாருங்க, நான் அந்த 4 எக்ஸாம் கேட்டது மேபி அந்த சொல் பொருள் திருக்குறள்லேருந்து கேட்டிருக்கலாம். அதை நாங்கள் சொல் பொருள் வேற சில எதுவும் டாப்பிக்கில் இருக்கு இல்லையா, அதனால் நாங்கள் விட்டுருப்போம். புரியுதுங்களா? அப்போ மேபி அந்த சொல் பொருள் அல்லது பிரித்தெழுதுக அல்லது எதிர் சொல் திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் இது 5 கொஸ்டினாக மாறிடும். கிளியராக புரியுதா? அங்கே ஏன்னா அந்த சொல் பொருள் அங்கே வச்சுதான் தான் நாங்கள் இங்கே ஒரு கொஸ்டின் குறைந்துருச்சு. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, திருக்குறளில் கண்டிப்பாக 5 கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. 20 அதிகாரத்தை என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே கோணத்தில் படிச்சுங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு அறநூட்கள். அறநூட்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ 4 அடியார் 4 மணி கடிகைலாம் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? இதில் பாருங்களேன், 2 கேள்வி 3 கேள்வி 1 1 3 3 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 6 எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையுமே அறநூல்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி, 2 எக்ஸாமில் 3 கேள்வி, ஒரு எக்ஸாமில் 2, ஒரு எக்ஸாமில் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 4 கேள்விலாம் போயிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது S5ன்றது குரூப் 4. குரூப் 4ல் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. S6ன்றது குரூப் 2. குரூப் 2ல் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அதுதான் நம்ம பார்க்கணும், ஏன்னா அதுதான் நம்ம எக்ஸாம். ஓகேவா? இதில் அது வெவ்வேறு எக்ஸாம்னு சொல்லலாம். நம்ம குரூப் 4 எக்ஸாம்லேயே 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வெறும் திருக்குறள் அறநூட்கள்லேயே 8 கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, 15 கேள்வியில். புரியுதா இந்த சீரியஸ்னஸ்ஸு? அதே மாதிரி குரூப் 2 எடுத்துக்கிட்டா 9 கேள்வி கேட்டிருக்காங்க 5க்கு. அடேங்கப்பா! அப்போ அறநூலும் திருக்குறளும் படிச்சிட்டாவே பாதி மார்க் வாங்கிடலாம். அது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். கிளியரா? அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பம். இதில் 9th புது புக்லேயும் பழைய புக்லேயும் இருக்கும் இல்லையா, அந்த தலைப்பு அநியாயத்துக்கு கன்ஃபார்மாக ஒரு கேள்வி. இது பாருங்களேன், 6 எக்ஸாமில் ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி, ஒரு எக்ஸாமில் 4 கேள்வி, 2 எக்ஸாமில் 3 கேள்வி, 2 எக்ஸாமில் 2 கேள்வி. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம S5ன்றது குரூப் 4ன்னு சொன்னோம் இல்லையா, குரூப் 4லையும் குரூப் 2லையும் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 15 கேள்விக்கு 10 கேள்வி இந்த 3 தலைப்புலேயே அடங்கிடுச்சுங்க. எது? திருக்குறள், அறநூட்கள், திராவிட மொழி குடும்பம். இந்த 3 தலைப்பை நீங்கள் பிடிச்சிட்டாவே 15 கேள்வியா 10 வந்துருச்சு. ஓகேவா? நீங்கள் மற்ற எக்ஸாம் கூட பார்ப்போமா? இது பாருங்க, 7/3/2026 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் 5 ஒரு 3 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 16/11/2025 நடந்த எக்ஸாமில் 4 4 8
8 ஒரு 3 11 கேள்வி. அநியாயங்க, செம்ம இல்லை? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து 4/8/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் 4 ஒரு 3 4 4 8 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இது வந்து 20/7/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் 5 ஒரு 4 9 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியராக தெரியுதுங்க. என்னன்னா குரூப் 4ல 10 கேள்வி கேட்டிருக்காங்க, குரூப் 2ல வந்து 11 கேள்வியே கேட்டாங்க, மற்ற எக்ஸாம்லாம் 8 9 11ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஓவராலாக இந்த 3 தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தலைப்புன்னு பார்த்தா தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்தனார். நான் முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இவங்க 2 பேரும் ஒன்றா படிச்சுக்கணும், இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த தேவநேய பாவனரும் பாவலர் பெருஞ்சித்தனாரும் நம்ம ப்ளூ பிரிண்ட்லேயே வெளியிட்டிருக்கோம், கரெக்டாக? இதில் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், ஒரே ஒரு எக்ஸாமில் தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு அதாவது மொத்தம் 6 எக்ஸாமு, ஒரு எக்ஸாமில் கேட்கல, 3 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வி, ஒரு எக்ஸாமில் 2 கேள்வி, ஒரு எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபைனலி குரூப் 4ல் ஒரு கேள்வி, குரூப் 2லையும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ப்ளூ பிரிண்ட்லேயே சொல்லியிருக்கோம், தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்தனாரை பற்றி கன்ஃபார்மாக ஒரு கேள்வி வரும்னு. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு பேராக வச்சு படிச்சுட்டா கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஓகேவா? கிளியராக புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த தலைப்பு உவே சாமிநாதர் ஐயர். இவர் வந்து 6th ஓல்டு புக்கு 11th நியூ புக்கில் இருக்கார் இல்லையா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 எக்ஸாமில் 3 எக்ஸாமில் கேட்கவே இல்லைங்க. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமில் கேட்கல, குரூப் 4ல் ஒரு கேள்வி, மற்ற ஒரு 2 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வின்னு கேட்டிருக்காங்க. சராசரியாக பார்த்தா 50% இவர் கேட்க வாய்ப்பு இருக்கு, 50% கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே, கிளியர். அதுக்கு அடுத்தது இது முக்கியமானது, இந்த முறை இங்கே பாருங்களேன், நான் ஒன்றும் இப்பயே சொல்கிறேன். ஒன்று உவே சாமிநாதர் பற்றி ஒரு கேள்வி கேட்கணும், அப்படி இல்லைன்னா ஜியு போப் வீரமாமுனிவரை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி வந்து 6 எக்ஸாமில் 2 எக்ஸாமில் தான், ஒரு எக்ஸாமில் 2 கேள்வி, ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மீதி எக்ஸாமில் கேட்கல. ஓகே, கேட்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி ஜியு போப் வீரமாமுனிவரை பற்றி ஒரு கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க. பர்டிகுலராக இந்த எக்ஸாமில் கேட்கல, ஓகே, அதே யூஎஸ்ஆ கேட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் 2026 குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக யூஎஸ்ஆவோ அல்லது ஜியு போப் வீரமாமுனிவரை பற்றி ஒரு கொஷின் கட்டாயமாக கேட்டு தான் ஆகணும், கேட்பாங்க. சரியா? அதனால் கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது மீதி எல்லாம் சில்லற டாப்பிங்க. சில்லற டாப்னா ஈஸி படிக்கிறதுக்கு. என்னென்னா இது பாருங்களேன், ஃபஸ்ட்டு இப்போ பாவேந்தர் பாரதிதாசன்ல 6 எக்ஸாமில் 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி டி.கே. சிதம்பரநாதர், இவர் வந்து புதுசாக சிலபஸில் சேர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸில் இவர் பேர் கிடையாது, இப்போ சிலபஸ் மாற்றும் போது தான் இவர் வந்தார். இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 6 எக்ஸாமில் 3 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த 3 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் குரூப் 4, அதை ஞாபகம் வச்சுங்க. இதே பாவேந்தர் பாரதிதாசன் வந்து குரூப் 4லையோ குரூப் 2லையோ கேட்கல. சரியா? அவரை பற்றி இந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்னக்குடி அடிகளார், இவரை பற்றி ஒரே ஒரு எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க, அது குரூப் 4 எக்ஸாம் இல்லை. அதுக்கு அடுத்தது கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் நம்ம பழைய சிலபஸில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே கொஷின் கேட்குறாங்க. ஆனால் இவரை பற்றி பார்த்தா இந்த 6 எக்ஸாமில் 2 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க, அதில் ஒரு எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது காயிதே மில்லத் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 2022 குரூப் 4ல் தான் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி காயிதே மில்லத் கிடையாது. 2022க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் கேட்டாங்க. 2025 குரூப் 4லையும் காயிதே மில்லத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுவும் குரூப் 4 எக்ஸாமில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுலேயும் கேட்கல. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி பழைய புக்கில் இருக்காரு, புது புக்கில் இருக்காரு. 6 எக்ஸாமில் 2 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க அவரை பற்றி. ஆனால் அந்த 2 எக்ஸாம் குரூப் 4 இல்லை, குரூப் 2 இல்லை. கிளியராக புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4ல் தான் அவங்கள சேர்க்குறாங்க, புதுசாக 6th புக்கில் வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் 2024 குரூப் 4ல் கூட வேலுநாச்சியார் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியாக நம்ம குரூப் 4 எக்ஸாமில் கேட்கல 2025 குரூப் 4ல். ஆனால் நமக்கு வந்து 2025 குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொது தமிழில் வேலுநாச்சியார் வரல. ஆனால் பொது அறிவு பகுதி ஜென்ரல் ஸ்டடீஸில் வேலுநாச்சியார் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது 6th பொது தமிழ் புக்லேயே இருக்குது. சரியா? நான் தமிழில் கேட்கல. இந்த 15 தலைப்பில் இவங்கள பற்றியே 15 கேள்வியில் கேட்கல. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ்லையோ அல்லது பொது தமிழ்லையோ வேலுநாச்சியார் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வேலுநாச்சியாரும் காகிதம் எழுத்தும் ஒன்றா படிச்சுக்குங்க. ஓகேவா? 2 பேரும் சுதந்திர போராட்ட வீரர்கள். அந்த பேரில் வச்சுக்கிட்டா நம்ம ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கலாம். என்ன, ஒன்று காகிதம் எழுத்தில் ஒரு கேள்வி கேட்கணும், இல்லைன்னா வேலுநாச்சியார்லேருந்து ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரியா? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி இது வரைக்கும் ஒரு கேள்வியும் கேட்கல. அவரை பற்றி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 லைன் படித்தாவே போதும். முடியரசர் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம். அதுக்கப்புறம் தமிழ் ஒளி ஒரு புது நபர், பட் அவரை பற்றி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. உருத்திர கண்ணினார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் புதுசாக சேர்த்துருக்காங்க. 6 எக்ஸாமில் ஒரே ஒரு எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாமும் குரூப் 2 எக்ஸாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கீவா ஜெகநாதரை பற்றி இது வரைக்கும் ஒரு கேள்வியும் கேட்கல. நாமக்கல் கவிஞரை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கல. ஸோ இப்போ 6 எக்ஸாமில் இந்த சில்ட்ர தலைப்பெல்லாம் நீங்கள் ஒரு சேர படிச்சிட்டிங்கன்னா, எதில் இருந்து நான் பாவேந்தர் பாரதிதாசனில் இருந்து, இது பாருங்கள், பாவேந்தர் பாரதிதாசனில் இருந்து நாமக்கல் கவிஞரை வரைக்கும் இந்த தலைப்பெல்லாம் பெரிய தலைப்பு கிடையாது. இதெல்லாம் ஷார்ட்டாக நம்ம படிச்சிட்டோன்னா 4 இருந்து 5 கேள்விகள் வரைக்கும் கேட்க இதில் வாய்ப்பு இருக்குது. மீதி 10 கேள்விகள் எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னா, திருக்குறள், அறநூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராவிட மொழி குடும்பம், நெக்ஸ்ட்டு உவே சாமிநாதர், அதுக்கப்புறம் தேவநாய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர், இவங்கள இருந்து 10 கேள்வி சாலிடாக வருங்க, கன்ஃபார்மாக வரும். ஸோ 10 கேள்வி இதுதான், மீதி 5 கேள்வி தான் இதில். புரியுதா? இந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இந்த 6 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம் ஒரு கொஷின் வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயத்த சொல்லலை. ஸோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த கேள்விகளை இதை பாருங்க, நான் பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டேபிள் கட்டியிருக்கோம். இதில் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் எழுதியிருக்கோம். அதுக்கு நேராக ரெட் கலரில் டவுன்லோட்னு இருக்குங்க. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஒரு 10, 9, 8ன்னு ஒரு 10 செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட் அப்படின்னு காட்டும். அது காட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்க? ஏன்னா சர்வர்லேருந்து லோட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த 10 செகண்ட். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் கேலரிலையோ இல்லை அப்படியே சில மொபைலில் ஓப்பனே ஆகிடும் பிடிஎஃப். அதில் நீங்கள் கிராச் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்பெஷலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, 15 கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம படிக்கிறது மூலமாக எளிமையாக கொஷின்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கடகடன் முடிச்சிடலாம். இவ்வளோண்டும் வளவளன்னு படிக்கிறதுக்கு இதுவா, இது ரொம்ப இம்பார்ட்டனா, இப்போ திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு டெப்த்தாக படிங்க. இதே வந்து நாமக்கல் கவிஞரா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, மேலோட்டமாக படிங்க. புரியுதுங்களா? ஸோ எதெல்லாம் மேலோட்டமாக படிக்கணும், எதெல்லாம் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். அதை மட்டும் படிங்க. சரிங்களா? அதை ரெடி ஆகிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் ரெடி ஆகிடும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்பெஷல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது இதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் ஸ்பெஷலில் 3வது யூனிட்டை பற்றி நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். அது நிறைய தலைப்புகள், புதுசு ஸ்டாண்டர்டாக கொஷின் கேட்பாங்க. அதை பற்றி அடுத்த ஸ்பெஷல் ப்ளூ பிரிண்டில் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.